எப்படி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தனோ இந்த மாதிரி நான் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் ரைட் நான் கட்டாயமாக நான் வந்து செய்யணும்னு அந்த நாள் இன்னைக்கு வந்துடுச்சு. வாங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வெஸ்டர்ன் காட்ஸ் வாங்க. 90 கிலோமீட்டர் ஓடியாச்சு வீட்டிலேருந்து. அப்புறம் ஜஸ்ட் இப்போ தான் ஒரு கொஞ்சம் தண்ணி கிண்ணி குடிக்கலான்னு ரெஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நிற்க வச்சுருக்கேன். பேர் 3 மஸ்கிட்டோஸ் கிடச்சிருக்காங்க. சரி, இவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து எங்கே போகிறீங்க என்ன பண்ணுறீங்க சின்ன ஒரு इन्फॉर्मेशन எடுக்க. சரி அப்புறம் சொல்லிட்டேன். ओके, कल सुबह आएगा ये, ठीक है? आप सब्सक्राइब कर लो और देख लेना, ठीक है? ओके सर. अजमेर वंदाची डियर ब्रदर्स, இப்போ நேராக போனோமா பியாவ பாலி மவுண்ட் அபு ரோட், அப்புறம் அங்கேருந்து நேராக அஹமதாபாத். இங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, தெரில எப்படின்னு. ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். இப்போது இன்னொரு ரைடுக்கு நான் கிளம்பிட்டு இருக்கேன். அது எங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் ரைட். எஸ், எப்படி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தனோ இந்த மாதிரி நான் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் ரைட் நான் கட்டாயமாக நான் வந்து செய்யணும்னு அந்த நாள் இன்னைக்கு வந்துடுச்சு. வாங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வெஸ்டர்ன் காட்ஸ் வாங்க. அங்கே இருக்கிற நம்ம எல்லா பிளேசஸும் நம்ம வந்து கவர் அப் பண்ணுவோம். ரொம்ப பெரிய ரைடாக இருக்கும் இது. அரௌண்ட் 12லேருந்து 15 நாள் கிட்ட இந்த ரைடு. என்னன்னா நடக்கட்டும், இந்த தடவை வெஸ்டர்ன் காட்ஸ் கட்டாயமாக நம்ம முடிப்போம். என்ன ரூட்டு, எங்கே தங்குறோம் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு நான் ரைடிங்கில் நான் சொல்கிறேன். எப்போ நம்ம வந்து ரைட் பண்ணுவோமோ. இப்போ வந்து 10 மணி ஆக போகுது. இந்த டெல்லியை விட்டு வெளியே போக ஒரு 1 hour எப்படின்னாச்சும் எடுத்துடும். ஆனால் பரவாயில்ல, வெளியே வந்து அவ்வளோ ஒன்றும் கிளைமேட் மோசமாக இல்லை. கிளைமேட் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, க்ளவுடியாக இருக்குது. அதனால வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து சாதகமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம நேராக வந்து ஹைவேல நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜ் ரைடர் எக்ஸ்ப்ளோரில் அனைவரையும் நான் மனசார வெல்கம் பண்ணுறேன். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நம்ம ரைடில் சந்திப்போம். ஓகே, ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு நம்ம ரோட்டுக்கு. அப்ப புரியல, இப்ப புரியுது. ரோட்டுக்கு வந்தாச்சுன்னா அந்த அர்த்தத்தில் இல்லை. ஆக்சுவலாக வந்து கிளம்பியாச்சு, ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம. சரி, இப்போ வந்து ஜஸ்ட்டு வீட்டை விட்டு ஒரு 2 கிலோமீட்டர் தான் ஆகுது. சரி, வந்த உடனே ஒரு பைக்கர் கிடச்சிட்டாரு. அவர் குடுகாவ் தான் போயிட்டுருக்காரு. ஆனால் டொமினோ 400 அவர்கிட்ட இருக்குது. முன்னாடி நான் காமிக்கிறேன். அப்புறம் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்னா ரூட், எந்த ரூட்டில் போக போகிறோம், எங்கே தங்க போகிறோம், இன்றைக்கி டே ஃபர்ஸ்ட்டு, இதெல்லாம் நான் உங்களுக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இங்கேருந்து வந்து நம்ம சிட்டியை விட்டு தாண்டிட்டோமா, ஒரு ஹைவேல போயிட்டோமா, அப்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகும் ப்ராப்பராக டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு. சரி வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து கிளம்புறத பார்ப்போம் சிட்டியை விட்டு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது தான் ஃபஸ்ட்டு ஃபியூல் அப் பண்ணுறேன். ஏன்னா வீட்டிலேருந்து கிளம்பின பிறகு போடல.
இப்போ தான் ஃபியூல் அப் பண்ணியாச்சு. டேங்க் ஃபுல் 876க்கு வந்தது. 9.24 கிலோமீட்டர். சரி பண்ணியாச்சு. இப்போ நேராக போவோம். அவா அங்கேயா சேஞ்சு பண்ணிகிட்டே இருக்காங்க. கொஞ்சம் ஏர் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்புவோம் நம்மளுடைய பயணத்தை நோக்கி. டியர் ஃப்ரெண்ட்ஸ், குடுகாம் வந்தாச்சு. இப்போ என்ன ரூட்னா வெஸ்டர்ன் காட்ஸ்க்கு டெல்லியிலேருந்து நேராக ஜெய்ப்பூர் வழியாக பைபாஸ் பண்ணுவோம். ஜெய்ப்பூரை பைபாஸ் பண்ணி அஜ்மேர்லேருந்து பாலை, மவுண்ட் அபு ரோட், மவுண்ட் அபுலேருந்து நேராக அஹமதாபாத் அந்த ரூட்டை எடுப்போம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எவ்வளோ தூரம் நம்மளால் முடியுதோ அவ்வளோ தூரம் நம்ம போகிறதுக்கு பார்ப்போம். ஆனால் டெஸ்டினேஷன் என்னென்னா நான் அஜ்மேர் நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் 7-8 மணி வரைக்கும் எவ்வளோ நம்மளால் முடியுதோ நம்ம பார்ப்போம். அது அஜ்மேர் இன்றைக்கி அஜ்மேரில் தங்கலாம், இல்லாட்டி அஜ்மேரை இன்றைக்கி க்ராஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 12:30 ஒரு 6 hours ஆகும் அஜ்மேர் ரீச் பண்ண. அப்படி 5 o'clock எல்லாம் போயிட்டோமா நம்ம வந்து இன்னும் ஒரு 2 hours நம்ம ஜேர்னி கம்ப்ளீட் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு பாலி இல்லாட்டி மவுண்ட் அபு ரோடு கிட்ட வரைக்கும் நம்ம போயிடுவோம். ஓகே, இப்போ பெங்களூரில் எப்படி நம்ம எலக்ட்ரானிக் சிட்டி இருக்கோ அந்த மாதிரி சிட்டி இது இங்கே. ஆனால் அதோடைய இது ரொம்ப நல்லாயிருக்கும். One of the richest city in Gurgaon, I'm in place. ஏன்னா இங்கே ஏகப்பட்ட எம்என்சிஸ் கம்பெனிஸ் ஆயிடுச்சு. எல்லாமே இங்கே தான் இருக்குது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க இங்கெல்லாம்? டே என் மூளை கட்டப்பல, என் முட்டாப்பல. இன்னித்தோடைய ஃபர்ஸ்ட் டோல்கேட் மானேசர், ஜெய்ப்பூர், டெல்லி ஜெய்ப்பூர். இங்கேருந்து ஒரு டோட்டல் 3 கிலோ டோல் தான் வருது நம்ம டெல்லி டு ஜெய்ப்பூர்லேருந்து. அதோடைய இது ஃபர்ஸ்ட் டோல்கேட். செகண்ட் டோல்கேட் இன்னும் ஒரு 50-60 கிலோமீட்டரில் வரும். ஆஹா, அப்புறம் இங்கேருந்து இன்னும் ஒரு 210 கிலோமீட்டர் ஜெய்ப்பூர். ஆனால் நம்ம ஜெய்ப்பூர் போக மாட்டோம். சொன்னபடி நம்ம ஜெய்ப்பூரை பாஸ் பண்ணுவோம் இந்த தடவை. லாஸ்ட் டைம் ஜெய்ப்பூர் போனோம், ஆனால் வந்து அந்த ராஜஸ்தான் ட்ரிப்பு சரியாக அமையல. ஆனால் இப்போ நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கோம். ரோடு ஃபர்ஸ்ட்லேருந்து ரொம்ப நல்லா போட்டுட்டாங்க. ரோடு அவ்வளோ அந்த இங்கே பிரச்சனை இல்லை. இப்போது ஃபஸ்ட்டு ரொம்ப மோசமாக இருந்தது. ஆனால் 3 weeks முன்னாடி நான் வந்தபோது ரொம்ப நல்லா இருந்தது ரோடு. Dear friends, second toll gate around 85 kilometer வரைக்கும் நான் வந்தாச்சு.
இது நீம்ரானா தாண்டி பெஹ்ரோட் அந்த டோல்கேட் இது. இப்போ வரைக்கும் பரவாயில்ல, ஜாஸ்தி யூனோ வெயில் எதுவும் இல்லை, ப்ளசண்ட் வெதராக இருக்குது. ஆனால் ஹியூமிடிட்டி இருக்குது, ஆனால் பரவாயில்ல. இன்னும் டெஸ்டினேஷனுக்கு ஒரு 260 கிலோமீட்டர் இருக்குது, 250 260 சம்திங். இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 220 ஆகுது. இன்னும் ஒரு 6 இல்லை, ஒரு 5 hours இன்னும் போயிடலாம். 5 hours. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீம்ரானாக்கிட்ட வந்துட்டேன். 90 கிலோமீட்டர் ஓடியாச்சு வீட்டிலேருந்து. அப்புறம் ஜஸ்ட் இப்போ தான் ஒரு கொஞ்சம் தண்ணி கிண்ணி குடிக்கலான்னு ப்ரெஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நிற்க வச்சுருக்கேன். அதாவது உங்களை எல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா, வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, இங்கேருந்து இன்னும் ஒரு 280 கிலோமீட்டர் இருக்கு அஜ்மேருக்கு கொஞ்சம் முன்னாடி போய் நம்ம பார்ப்போம் எங்கனாச்சும் ஸ்டே பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ வரைக்கும் நல்லா ஓடின்னு இருக்கு, பரவாயில்ல. வாங்க கிளம்புவோம். இதுதான் ஜெய்ப்பூர் பைபாஸ். நேராக போயிட்டோமா ஜெய்ப்பூர் சிட்டி வந்துடும். நம்ம லெஃப்ட் எடுத்து அப்படியே ரைட்டை கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் நேரம். ஐயோ எப்பா போடுப்பா தம்பி, தேங்க்ஸ்ப்பா. இப்போ ஒரு 30 கிலோமீட்டர் இந்த ரூட்டு தான் வரும். அப்புறம் அங்கேருந்து ரைட். பைபாஸ் ரோடில் வந்தாச்சு. ஐ மீன் ஜெய்ப்பூர் பைபாஸ் டுவர்ட்ஸ் அஜ்மேர். இங்கேருந்து இன்னும் ஒரு எக்ஸாக்ட் 100 கிலோமீட்டர். நான் இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் எடுக்கும் எப்படினாச்சும், 1.5 மணி 2 மணி நேரம். சரி, இப்போது டைமு 5 மணி ஆக போகுது. சரி, எங்கன்னா ஒரு ஹோட்டல் பார்த்து லன்ச்சு பண்ணி, காலையில் சாப்பிட்ருந்து இன்னும் சாப்பிடல. இது ஃப்ரெண்ட்ஸ், இது செகண்ட் டைம் இன்னித்தோடைய பெட்ரோல் போடுறோம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து 280 கிலோமீட்டர் கொடுத்துச்சு. இப்போ வந்து தெரியல எப்போ எவ்வளோ கொடுக்க போகுதுன்னு. இங்கே வந்து 104.47 பர் லிட்டர். டெல்லியோடைய அரௌண்ட் 8 ரூபா ஜாஸ்தி. இப்போது இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு குஜராத் என்ட்ரி ஆன உடனே 96 97 ஆகிடும். சரி பார்ப்போம். थोड़ा और डालो. हाँ बस. कौन सा करोगे ना पेमेंट? हाँ हाँ ठीक है. ஆயிடுச்சு 989 rupees. 9 கிலோமீட்டர், ஐ மீன் 9 லிட்டர் வந்திருக்கு.
இன்னும் ஒரு 70 கிலோமீட்டர் இருக்குது. வாங்க பார்ப்போம். ஆக்சுவலி இது வந்து நஸ்ராபாத். ஏன்னா இங்கேருந்து இன்னும் கிஷன்கடு அரௌண்ட் 7 கிலோமீட்டர். நம்ம லெஃப்டில் போனோமா உதய்பூர் வரும். அப்படி நேராக போயிட்டோமா நம்ம வந்து அஜ்மீர் போயிடலாம். இந்த ரூட்டும் செம்ம ரூட்டு. நம்மளுக்கு பில்வாடா, சித்தோர்கர், உதய்பூர் எல்லாம் இந்த பக்கம் தான் வரும். நேராக போயிட்டோமா நம்மளுக்கு வந்து அஜ்மீர், பாலி, அப்புறம் வந்து அகமதாபாத் ஷுரு ஆகிடும். ஐ மீன் குஜராத். ஏன்னா நம்ம வந்து பியாவர் வழியாக தான் போவோம். நம்ம அங்கே பாரு, இது டோல் ரோட் ஸ்டார்ட். இங்கேருந்து அஜ்மீர் இன்னும் 32 கிலோமீட்டர். அஜ்மீர் வந்தாச்சு டியர் பிரதர்ஸ். இப்போ நேராக போகணுமா பியாவர், பாலி, மவுண்ட் அபு ரோட், அப்புறம் அங்கேருந்து நேராக அகமதாபாத். பாருங்க, அராவலி ரேஞ்சஸ், எல்லா ஹில்ஸ் அண்ட் மவுண்டன்ஸ் தெரியுது பாருங்க அங்கே. இந்த ரேஞ்சஸ் வந்து மவுண்ட் அபு வரைக்கும் போவோம். ஆனால் நான் மவுண்ட் அபு போக மாட்டேன். நான் நேராக வந்து மும்பை நோக்கி போயிட்டு இருக்கேன். இங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. தெரில எப்படின்னு. சில ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் அடிபட்டிருக்கு. வச்சுடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்காங்க, ஜனங்க இருக்காங்க. பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி யாருமே இல்லாட்டி நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். பல பேர் இருக்காங்க. ஓகே, ஆண்டவர் கருணையால் புண்ணியத்தால் அவங்களுக்கு ஒன்றும் ஆகும். ஹே டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலியாக நான் வந்து ரூமுக்கு வந்தாச்சு. என்ன பண்ணுறது, இங்கே வந்து நான் வரும்போது வழி மாறிட்டேன். நான் வந்து பியார் வழியாக தான் நேராக வந்திருந்தேன் நான். ஆனால் வந்து ரைட்டில் வந்து ஒரு நான் எடுக்கணுமா இருந்தது. ரைட்டில் எடுக்காத நான் நேராக வந்துட்டேன். ஆனால் இதுவும் வந்து ப்ராப்பர் ஹைவே தான். இன்ஃபேக்ட் நான் மவுண்ட் அபு போகிற வழி அது. அந்த ரோடில் வந்து ஈவன் இந்த ரோடுக்கு வந்து ஒரு 25-30 கிலோமீட்டர் ஜாஸ்தியாக வருது, அதிகமாக வருது. இது கம்மியாக வருது. இது நேஷ்னல் ஹைவே. இது உதய்பூர் போய் போகும், அது மவுண்ட் அபு போய் போகுது. அதனால் வந்து பரவாயில்ல, சரி. ஆனால் இந்த ரோட்டில் வந்து ஹோட்டல்ஸ் எதுவும் சரியாகவே கிடைக்கல. ரொம்ப கஷ்டமாக இந்த ரூம் கிடைச்சிது. ஆனால் வந்து ஓலோன்னா பரவாயில்ல, ஓகே தான். இது இங்கே ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க, டாய்லெட் பாத்ரூம். பரவாயில்ல, நல்லா க்ளீனாக தான் இருக்குது. ஓலை ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் ஒரு
சின்ன ரூம் தான், அவ்வளோ ஒன்றும் பெருசு இல்லை. பரவாயில்ல, இது ஒரு நைட் தானே, காலையில் கிளம்பிடணும் சீக்கிரம். ஏன்னா நாளைக்கு வந்து மும்பைக்கு கிட்ட போகிறதுக்கு பார்க்குறேன். அதனால தான் இவங்க சாய் வந்தாங்க, கொஞ்சம் சாய் குடிச்சிக்கணும். आजा रख दे यार, मैं ले लेता हूँ, छोड़ो कोई बात नहीं, ठीक है, थैंक यू. சாய் ஆர்டர் பண்ணியிருந்தேன், சாய் வந்தாங்க. சரி டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒன்றும் கிடையாது. நான் இப்போது அவ்வளோதான், இந்த வீடியோ நான் இங்கே முடிச்சுக்கிறேன். நாளைக்கு காலையில் சந்திப்போம். ஓகே, நாளைக்கு இந்த வீடியோ வந்து நாளைக்கு காலையில் ஒரு 8-8:30 மணிக்கெல்லாம் வந்துடும் பாருங்கள். ஓகே, இது வெஸ்டர்ன் காட்ஸுடைய இது ஃபர்ஸ்ட் எபிசோட். ஓகே ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு. பாய், டேக் கேர், காட் பிளஸ் யூ ஆல். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய், குட் நைட்.